இவ்வளோ ஒஸ்ட்டாக போவீங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்ட்டு. அவங்களோட ஐடி உள்ள போயிட்டு இவங்ககிட்ட இந்த ரேட்டு நான் உங்களுக்கு இதை விட கம்மி ரேட்டில் இந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஆர்டர் பிளேஸ் பண்ணது பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. 4 டேஸாக இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒன்றுமே நடக்கலை அப்படின்றதுக்கு அப்புறம் எங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம், பணம் போயிடுச்சு அவ்வளோதான். தயவு செஞ்சு இந்த மாதிரி யாருமே வந்து ஏமாந்து போகாதீங்க. எங்ககிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த மாதிரி நாங்கள் எப்படி உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறது. நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எங்களோட ஒரு ப்ராசஸையுமே நாங்கள் காட்டிகிட்டு இருக்கோம், எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம், ரியல் கஸ்டமர் பிக்சர் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கிட்ட போய் ஏன் இந்த மாதிரி ஏமாறுறீங்க? நான் வந்து ஸ்கேம் பண்ணுறவங்கள சொல்லவே மாட்டேன். அவங்க வந்து ஒருத்தர் இல்லைனா ஒருத்தர்னு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு வழி இல்லைனா வேறு வழின்னு போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம தான் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருத்தவங்க கிட்ட பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி நல்லா வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு 1 ஹவர் 2 ஹவர் டைம் எடுத்து நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவசரப்பட்டு பேமெண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இன்னொரு விஷயம் நடக்காமல் பார்த்துக்கோங்க. பேமெண்ட் போயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டம். வரவே வராது. ஒன்ஸ் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ இனிமேலாச்சும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துகிட்டு இதுக்கப்புறமாவது யாரும் யார்கிட்டையும் ஏமாறாமல் இருங்க.